எப்படி ஒரு 1.3 கிட்ட வாங்கலாம் மேபி. பட் இங்க வந்துட்டு எங்களுக்கு ஃபுட் அவங்களே குடுக்குறாங்கற பேர்ல அது நம்ம வாயிலே வைக்க முடியாது. நம்ம ஊர்ல வாங்கின இன்கம் விட இங்கே ஒரு 5 டைம்ஸ் பெட்டராக நம்ம வாங்குறப்ப கொஞ்சம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளு. வெல்கம் பேக் டு நர்சிங் தமிழா. நம்ம ரீசெண்டாக வந்து நிறைய பாட்காஸ்ட் போட்டுட்ருக்கோம். இப்போது இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த தெரசா மேரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு செவிலியர் தான் நம்ம கூட இருக்காங்க. ஆல்மோஸ்ட் என் கூட நான் கடைசியாக ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டலுமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நர்சிங் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி இந்த ஃபீல்ட் ஆஃப் சிடிஐசியூ அண்ட் கார்டியக் சொல்லலாம், சிசியூன்னு சொல்லலாம். இப்போ ப்ரெசென்ட்டில் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவில் ஒரு எம்ஓஹெச் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ப்ரெசென்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், அண்ட் தென் அவங்க எப்படி இப்போ அப்ராடுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி போயிருக்காங்க, அந்த ப்ராசஸோடைய ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ஃபுல் A to Z இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் முழுக்க ஷேர் பண்ண போகிறாங்க. நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா, நர்சிங் தமிழா அப்படின்னு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது நர்சிங் படிக்கிறாங்க இல்லை படிச்சுட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வணக்கம்க்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. இப்போ சாப்பிட்டீங்களா மார்னிங்? சாப்பிட்டேன்டா. நீ சாப்பிட்டியா? இன்னைக்கு டியூட்டி இருந்ததா? ஓகே, இல்லைக்கா சாப்பிட்டேன். ஆக்சுவலாக இன்னைக்கு லீவ் தான், எனக்கு ஃப்ரைடே வீக் ஆஃப் இங்கே. பட் நீங்கள் தான் நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்து டைம் எடுத்து வீடியோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டைமுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ரொம்ப நாள் பண்ணிடலாம்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். கண்டிப்பாக்கா. இது ரொம்ப நாளாக வந்து கொஞ்சம் அப்படியே லாங்காக போயிட்டு இருந்தது. பட் இன்னைக்கு ஓரளவுக்கு டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பண்ணிடலாம், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிச்சிடலாம்க்கா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் சவுதியில் இருக்கீங்கல்ல, எம்ஓஹெச்ல எவ்வளோ நாளாக இங்கே சவுதியில் இருக்கீங்க? ஆல்மோஸ்ட் எப்போ வந்தீங்க? இப்போ இருக்கிற ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். 2023 எப்போ வந்தேன்? ஜூலைல வந்தேன். ஜூலை 7 வந்தேன். ஓகே, இப்போ 2 இயர் ஆகும்போது 2 இயர் இல்ல கழிஞ்ச 2 இயர் முடிஞ்சிருச்சு. 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சவுதியில. ஓகே, சூப்பர்க்கா. இப்போ யூஸ்வலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம சவுதி போகிறோம் அப்படின்னா மெஜாரிட்டியாக வந்து ஒரு 3 பிளேஸ் அதை அப்படி தான் சொல்லுவாங்க. 3 to 4 பிளேஸ் தான் வந்து நர்சஸ்க்கு வந்து ஒர்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு மேல் நர்ஸ் அப்படின்னா எனக்கு இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது கிளினிக்காக இருக்கலாம். எம்ஓஹெச் அண்ட் எம்ஓடின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் எம்ஓஹெச்ல இருக்கீங்க. எம்ஓஹெச்க்கும் இல்லை மற்ற செக்டார்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எம்ஓஹெச்சுக்கும் எம்ஓடிக்கும் ஆக்சுவலி ஒரு சின்ன டிஃபரெண்ட் தான். எம்ஓஹெச் வந்துட்டு ஒன்லி யாரு வேணா, அந்த ஹிந்துஸ் முஸ்லீம் அப்படின்னு டிஃபரன்ஸ் இல்லாம எல்லாரும் வந்துட்டு ஒர்க் பண்ற பிளேஸ் மாதிரி இருக்கும். அந்த எம்ஓடிங்கிறது ஒன்லி கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் மட்டும் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டலா இருக்கும். அது வந்துட்டு இப்ப நம்ம ஊர்ல இந்த மிலிட்ரிஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, மிலிட்ரி நர்சஸ்லாம் ஒர்க் பண்றவங்கல்ல, அந்த மாதிரி கேசஸ்லாம் அந்த எம்ஓடி ஹாஸ்பிட்டல்ல வருவாங்க. ஓகே, ஃபைன், சூப்பர். இப்போ நான் வந்து சொல்லுங்க. எம்ஓஹெச் அண்டர்ல ஒர்க் பண்றேன். அது நம்ம ஊர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படியோ அதே மாதிரி சவுதியில இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஓகே ஓகே, சிம்பிளாக நீங்கள் சொல்ல வரது என்னன்னா, லைக் நம்ம ஊரில் இருக்கிற ஜிஹெச் மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எம்ஓஹெச் அப்படின்னு சொல்கிறீங்க. அது இல்லாமல் எம்ஓடின்றது அது கவர்மெண்ட் செக்டர் தான் வரும். எஸ்பெஷலி வந்து அங்கே டிஃபென்ஸ் ரிலேட்டட் பீப்புள்ஸ் இருப்பாங்க, அவங்கள நம்ம கேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க. எனக்கு புரியுது. இப்போ நான் வந்து ஒரு இந்தியாவில் இருக்கேன். இங்கே வந்து எம்ஓஹெச் ஹாஸ்பிட்டலில் நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்படின்னா எனக்கு என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும்? அதாவது பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றீங்களா? அந்த மாதிரி என்னென்ன பேசிக் ஒரு க்ரைட்டீரியா இருக்கும்? ஆக்சுவலி முன்னாடி எல்லாம் ஜிஎன்எம் ஓகேவா இருந்தது. இப்ப ஜிஎன்எம் குழப்பம் இல்ல. ஆனா வந்துட்டு பிஎஸ்சியா இருந்தா பெட்டரு. 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கண்டிப்பா. ஓகே, 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டியும் எடுக்க மாட்டாங்க. 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பின்ன இந்த ப்ராசஸ்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி முடியறதுக்கு 2 இயர் ஆயிடும். ஓகே, சோ கண்டிப்பா 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா எம்ஓஹெச் அப்ளை பண்ணி நம்ம இங்க வந்துடலாம்.
ஓகே. சவுதி சூப்பர். வந்துடலாம். சூப்பர்க்கா. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும். பட் அப்படி இல்ல அதுக்கு அதிகமா இருந்தாலும் ஒண்ணும் இஷ்யூஸ் கிடையாது. பட் அந்த ப்ராசஸிங் டைம்ன்றது டைம் எடுத்துக்கும். ஆனா 2 இயர்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஓகே, ஃபைன். அத கண்டிப்பா 2 இயர்ஸ் இருக்கணும். அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. பட் அந்த ப்ராசஸிங் டைம் எடுத்துக்கும். பிகாஸ் இது வந்து கவர்ன்மென்ட் செக்டார்ன்றதால இதோட ப்ராசஸ் பெருசா இருக்கும். அதனால டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றீங்க. சூப்பர்க்கா. இப்போ நீங்க இப்போ எஸ். இப்ப சவுதியில வந்து நீங்க எந்த யூனிட்ல இருக்கீங்கக்கா? பிகாஸ் நீங்க ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, சிடிஎஸ், சிசியூ சொல்லியிருக்கீங்க. இப்போ பிரசன்ட்ல என்ன யூனிட்ல இருக்கீங்க? இப்போ நான் வந்துட்டு லேபர் அண்ட் டெலிவரியில இருக்கேன். ஃபர்ஸ்ட் 1 இயர் வந்துட்டு நான் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன். இப்போ லேபர்ல வந்துட்டு அங்க ஸ்டாஃப் இன்சஃபிஷியன்டா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சீனியர்ங்கிறதுனால அங்க கவர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லி என்ன வந்துட்டு அங்க இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்போ நான் ஒரு 2, 3 மந்த் ஆகுது லேபர் அண்ட் டெலிவரி ரூம் போய். ஓகே, இப்போ ஃபைன். நான் தனியா எல்லாம் டீல் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, ஃபைன். சூப்பர்க்கா. ஆனா நீங்க ஆல்மோஸ்ட் வந்து லேபர்ல பெருசா ஆ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லா சிடிஐசியு, சிசியு இப்படி இருந்தது. எமர்ஜென்சி டிபார்ட்மெண்டாவே இருந்தது. எனக்கு ஆக்சுவலா அந்த லேபர் அண்ட் டெலிவரியில எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சுத்தமா கிடையவே கிடையாது. அதுல நாலேஜே இல்ல. அது மட்டும் இல்லாம எனக்கு அந்த லேபர் அந்த டிபார்ட்மெண்டே பிடிக்காது. பட் இருந்தாலும் வேற வழி இல்லாம அங்க ஆள் இல்லாம அங்க வந்துட்டு என்ன போட்டதால ஓகே புதுசா நம்ம லைஃபுக்கும் தேவைப்படுற மாதிரி புதுசா லேர்ன் பண்ற மாதிரி இருக்கு. புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச மாதிரியும் இருக்கு. அதனால ஆஹ் ஒரு நெகட்டிவா மட்டும் இல்லாம பாசிட்டிவா மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே முன்னோக்கி போற மாதிரி இருக்கு. ஓகே, சூப்பர்க்கா. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நானும் அத தான் கேட்க வந்தேன். நீங்களே சொல்லிட்டீங்க. உங்களுக்கு பெருசா வந்து லேபர்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்டின்னாலுமே, உங்கள ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதால உங்கள நம்பி போட்டுருக்காங்க. அதனால நீங்க அத ட்ரெயின் பண்ணிட்டு, ஓகே கோப் அப் பண்ணிட்டு போயிடணும் அப்டின்னு சொல்றீங்க. சூப்பர்க்கா. லேபர் தான் யூசுவலா எல்லாருக்கும் ஜெனரலா தெரியும்னு நெனைக்கிறேன். எந்த மாரி ஒர்க்ஸ் இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு இப்ப அங்க எப்டிக்கா அக்காமடேஷன்லாம் எப்டி? அக்காமடேஷன்லாம் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கா? எப்டி? ஏன்னா எம்ஓஹெச்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபெசிலிட்டீஸ்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்டி இருக்கு? இந்த ஹாஸ்பிட்டல்ல பொறுத்த வரைக்கும் அகாமடேஷன்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல. எல்லாமே செட்டா சூப்பரா இருக்கு. ஓகே. என்ன ஒண்ணு ஃபுட் மட்டும் நமக்கு செட் ஆகாது. அது என்னன்னா 500 சில பிளேசஸ்ல எல்லாம் இப்போ நான் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு ஒர்க் பண்ற கிங் ஃபஹத் சிட்டின்னு சொல்லிட்டு ரியாத்ல இருக்கு. அங்க மெயின் பிளேஸ். அங்க போனப்ப அவங்களுக்கு வந்துட்டு ஃபுட்டுக்கு 600 ரியால் மணி கொடுத்துருவாங்க. அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க. பட் இங்க வந்துட்டு எங்களுக்கு ஃபுட்டு அவங்களே குடுக்குறேங்கிற பேர்ல அது நம்ம வாயிலே வைக்க முடியாது. அது ஒரு இந்த அரபிஸ்லாம் சாப்பிடுற மாதிரி உப்பு இல்லாம உரப்பு இல்லாம அப்படி இருக்கும். ஸோ அது சாப்பிடவும் முடியாது. நம்ம வாங்காம இருக்கவும் முடியாது. அது ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு மட்டும் அப்போ வாங்கி சாப்பிட்டுக்குவோம். மற்றபடி நாங்களும் தனியா புக் பண்ணிக்குவோம். ஸோ ஒரு டபுள் செலவாகிற மாதிரி இருக்கு. அது மட்டும் தான் எங்க அட்வான்டேஜ். மற்றபடி அகாமடேஷன்லாம் சூப்பரா இருக்கும். எல்லாமே நமக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். ஈச் ரூம்லயும் 2 பேர் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். ரூம் நல்ல எப்படி என்ன சொல்றது, ரூம் நல்லா என்லார்ஜ்டா தான் இருக்கும். ஓகே, சூப்பர்க்கா. அதர் தென் வந்து இப்ப அக்காமடேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஃபுட்டு மட்டும் தான் கொஞ்சம் ஏன்னா அந்த அரபிக் கல்ச்சருடைய ஃபுட் இருக்கும். அது நம்ம கல்ச்சர் ஃபுட் இருக்காதுன்றதால கொஞ்சம் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. சூப்பர். இப்போ அக்காமடேஷன்னும்போது மத்த ஃபெசிலிட்டீஸ்லாம் எந்த மாரி இருக்கு? லைக் வைஃபை ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இல்ல வாஷிங் மிஷின்ஸ் அந்த மாரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆக்சஸரீஸ்லாம் எந்த மாரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க? இங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்த உடனே எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் வந்துட்டு இந்த ஃபோனு அது ஃபோன் சிம் எங்க நான் வந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் சிம்மு வாங்கி சிம்மு அது வாங்க போறதுக்கு அது ஏதோ ஒண்ணு நான் வேற பாஸ்போர்ட்ல ஏதோ ஒரு நம்பர் அட்டாச் பண்ணாம வந்துட்டேன். அதை வேற அட்டாச் பண்ணி அது ஒரு 1 வீக் எடுத்தது. அது வந்துட்டு ஒரு பெரிய இஷ்யூவா இருந்தது. பின்ன ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் அதெல்லாம் சரி பண்ணி குடுத்துட்டாங்க. சரி பண்ணி குடுத்ததும் நாங்க எங்க ஸ்டாஃப் எல்லாரும் சேர்ந்து வைஃபை வாங்கி வச்சு அத வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. மத்தபடி ஹாஸ்பிட்டல் போனா ஹாஸ்பிட்டல்ல எங்களுக்கு வைஃபை இருக்கு. நாங்க அத யூஸ் பண்ணிப்போம். இங்கே எங்களோட செலவுல நாங்க எல்லாரும் ஷேர் பண்ணி வைஃபை வாங்கி நாங்களே சொந்தமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சூப்பர். சூப்பர்க்கா. ஆல்மோஸ்ட் இந்த அக்காமடேஷன் நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் தோணுது எம்ஓஹெச் சைட்ல. மோஸ்ட்லி வந்து அக்காமடேஷன்ன்றது இங்க குடுத்துருவாங்க. ஃபுட்டு வந்து நீங்க செல்ஃப் குக்கிங் தானே? மோஸ்ட்லி சவுதில இண்டஸ்ட்ரியல் சைட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு தருவாங்க. எனக்கு வந்துட்டு இங்க வரும்போது எனக்கு ஒரு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாதுன்னு அது ஓவர் தான் இருந்தாலும்
அப்படி சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு நான் வந்துட்டு நாலேஜே இல்லாம இருந்தேன் குக்கிங்ல. இப்போ என்னன்னா எனக்கே நான் நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடா இருக்கு. அது இதுன்னு நிறைய நானாவே குக் பண்ணி ஏதோ கொஞ்சம் தேடிட்டு வந்தாச்சு. புரியுது. இப்போ நம்ம சவுதிக்குன்னு இப்போ இங்க ஃபாரின் வந்ததுல இப்போ நமக்கு 2 கலை வந்துருது. இப்போ ஒர்க் பண்றதுலும் நம்மளா ஒர்க் பண்றோம், சமைக்கிறதும் நம்மளே சமைச்சுக்கிறதால நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துரும். எங்க போனாலும் நம்ம வந்துட்டு பொழைச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. நீங்க சொல்றத பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இப்ப என்னன்னா, ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற மாரி சொல்றீங்க. பரவால்ல. நாங்களும் பசங்களுமே ஆமா. சவுதிக்கு வந்து நெறைய பேர் சாப்பாடு செய்ய கத்துக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். என்னையும் மொதற்கொண்டு. ஆ சூப்பர்க்கா. இப்போ சொல்லுங்க. இதுலயே முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்கு எல்லாருக்கும் எப்படின்னா, எஸ்பெஷலி வந்து அப்ராடுக்கு நர்சிங் முடிச்சுட்டு வந்தாலே ஒரு நல்ல சேலரி, நல்ல பேக்கேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் யூரோப் கண்ட்ரீஸ்லாம் போனா கொஞ்சம் டாக்ஸ் இருக்கும். பட் அரப் கண்ட்ரீஸ் சைட்ல வந்து பெருசா டாக்ஸ் இருக்காது. நல்ல சேவிங் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் இப்ப எம்ஓஹெச்ல நீங்க உங்களுக்கு எவ்வளோ சேலரி இப்ப பிரசன்ட்ல வாங்குறீங்கன்னு இஃப் யூ ஆர் வில்லிங்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சேலரி எப்படின்னா ஆக்சுவலா பேசிக் வந்துட்டு 4,200 சம்திங். ஓகே. ஈச் அதாவது எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏத்த மாதிரி 200 வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே. அப்போ அதை வச்சு கால்குலேட் பண்ணிட்டீங்களா என்னோட சேலரி எவ்வளோன்னு? அதுக்குன்ட்டு 12 இயர்னா உடனே வந்துட்டு இவ்வளோ சேலரி 12 எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கிறதுனால இவங்க நிறைய வாங்குவாங்க அப்படின்லாம் எதுவும் நினைக்க வேண்டாம். ஓகே. பட் வந்துட்டு 1 to 2 lakh அதுக்குள்ளாரதான் எல்லாருக்கும் மேக்ஸிமம் சேலரி. ஓகே. ஆல்மோஸ்ட் நீங்க சொல்றத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 4.2 பேசிக்கு வித் ஃபுட் அண்ட் ஏதாவது ஃபுட்டுக்கு ஏதாவது அலவன்ஸ் குடுத்து, அது எல்லாமே நீங்க ஓட்டி பார்த்தீங்கன்னா, என்னுடைய கெஸ் படி ஒரு 1.33 கிட்ட வாங்கலாம் மேபி. ஃபைன். சூப்பர். லைக் இப்போ இந்தியாவுல இருந்து இந்த மாரி அரப் கண்ட்ரீஸ் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எஸ்பெஷலி சவுதியில வந்து எம்ஓஎஸ் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம் லைக் ப்ரிப்பரேஷன் டைம்ல வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிடாதீங்கன்ற மாதிரி நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. லைக் பாஸ்போர்ட்ல வந்து உங்க மொபைல் நம்பர் ஆட் பண்ணல. அது ஒரு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, கொஞ்சம் பிரச்சனையாச்சுன்னீங்க. அது இல்லாம வேற ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குங்களா? நீங்க வந்து இங்க வரும்போது ஃபேஸ் பண்ணது ஏதாவது? ப்ராசஸிங் டைம்லயா இருக்கட்டும், இல்ல இங்க வந்ததுக்கு அப்புறமா கூட இருக்கட்டும். ஒரு 2 இயர் ஆச்சு என்னோட ப்ராசஸ்லாம் முடிச்சு வர்றதுக்கு. எனக்கு வந்துட்டு அங்க இருந்தப்பவே நான் வந்து எக்ஸாம்ல கிளியர் பண்ணிட்டு வரணும்னு தான் சொன்னாங்க. பட் ஆனா எனக்கு அந்த டைம்ல வந்துட்டு எங்க அப்பா கொஞ்சம் சிக்கா இருந்ததால என்னால படிச்சு எக்ஸாம் எழுத முடியல. ஸோ சரி இங்க வந்து எழுதிக்கலாம் சொல்லிட்டு தான் நான் இங்க வந்தேன். ஓகே எதுவும் பிரச்சனை இல்லை. இங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி 1 இயர்ல எல்லாம் முடிச்சாச்சு. அது எதுவும் ஈஸியா தான் இருந்தது. அவ்வளோ ஒன்றும் டஃப்லாம் கிடையாது. நம்ம படிச்சா ஓகே செட் ஆயிடும். கொஞ்சம் நாலேஜ் அவ்வளவுதான், ஜெனரல் நாலேஜ். சூப்பர். ஆல்மோஸ்ட் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. இதில் ஒரு சில விஷயம் நான் கேட்கணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எம்ஓஹெச் ஹாஸ்பிட்டல் இந்த டியூட்டி ரோஸ்டர்ஸ்லாம் எப்படி போடுறாங்க? லைக் 12 ஹவர் ஷிஃப்ட் மாதிரி இருக்குமா, இல்லை 10 ஹவர் ஷிஃப்ட் மாதிரி இருக்குமா, எப்படின்னு சொல்லுங்களேன் கொஞ்சம். ஆக்சுவலி இங்க ஃபுல்லா நாங்க ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்ல 8 ஹவர்ஸ் டியூட்டி. 8 ஹவர்ஸ் டியூட்டி தான் ஃபுல்லா. ஒரு மாசத்துல 6 ஆஃப் இங்க இருக்கு. 6 ஆஃப் அதாவது சவுதிக்கு வந்துட்டு 8 ஆஃப் இருக்கு அண்ட் சவுதிக்கு 6 ஆஃப் இருக்கு. ஓகே. டியூட்டி ரோஸ்டர்லாம் ஓகே, நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ஈக்குவலா தான் டியூட்டி போடுவாங்க. ஒன்லி இந்த சவுதிஸ் மட்டும் ஃப்ரைடே சாட்டர்டே வந்துட்டு சம் மெம்பர்ஸ் மட்டும் எடுப்பாங்க. இந்த இன்சார்ஜ் மற்ற இந்த பெரிய லெவல்ல இருக்கவங்க அவங்க மட்டும் ஃப்ரைடே சாட்டர்டே எல்லா வீக்கும் வந்துட்டு அவங்க ஆஃப் எடுக்கிறதால அதுக்கேற்ற மாதிரி நமக்கு டியூட்டி அட்ஜஸ்ட் பண்ணி போடுவாங்க. மற்ற நான் சவுதிஸ் எல்லாரும் அந்த ஃப்ரைடே சாட்டர்டேல கவர் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு டியூட்டில இங்க வந்துட்டு பிடிக்காத விஷயம் அப்படின்னா இங்க நைட் டியூட்டி வந்துட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் அப்படி இருந்தாலும் நம்ம ஊர்ல மாதிரி ரொம்ப கஷ்டமும் இருக்காது. ஓகே நல்லாதான் இருக்கும். ஓகே சூப்பர்க்கா. நம்ம என்னதான் கஷ்டப்பட்டாலும் எல்லாத்துட்டே கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, லைக் நம்ம ஊரில் வாங்கின இன்கம் விட இங்கே ஒரு 5 டைம்ஸ் பெட்டராக நம்ம வாங்குறப்ப கொஞ்சம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். பட் என்ன ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு வர்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அது ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லைக் அவுட்டிங்கில் உங்களால் போக முடியுங்களா? ஏன்னா லீவ் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க. பட் யூஸ்வலாக நம்ம ஒர்க் ஹவர்ஸ் அதிகமாக இருக்கிறதால எப்படா லீவ் கிடைக்கும், எப்படா கொஞ்சம் நல்லா நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு தான் தோணும். பட் நீங்கள் இருக்கிற இடத்துல எப்படி? எஸ்பெஷலி நீங்கள் சவுதியில் எந்த லொக்கேஷனில் இருக்குங்க? அண்ட் தென் அங்கேருந்து நீங்கள் நிறையா அவுட்டிங்லாம் போக முடியுதா? எப்படி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதான்னு கேட்குறேன். நாங்க இருக்க ஏரியா
வந்துட்டு கொஞ்சம் வில்லேஜ்னு சொல்ல முடியாது, சிட்டின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மிடில்ல இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு எவ்ரி தேர்ஸ்டே வந்து எல்லாரையும் அவுட்டிங் அழைச்சிட்டு போவாங்க. இங்க இருந்தே ஒரு பெரிய கார் வரும், அதுல இருந்து எல்லாரையும் 4:30 போல, தேர்ஸ்டே 4:30க்கு எல்லாரும் ரெடியா இருக்கணும். அப்போ வந்துட்டு டிரைவர் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்து அந்த கார்ல எல்லாரையும் அழைச்சிட்டு போவாங்க. 4:30க்கு போயிட்டு ஒரு 6:30 7 o'clock எல்லாரையும் திரும்ப ஒரு அசம்பிள் பாயிண்ட் சொல்லி அங்க எல்லாரும் வந்துருவோம். ஸோ ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டு அதுலயே திரும்பி கார்ல கொண்டு வந்து விட்டுருவாங்க. சூப்பர்க்கா. இப்போ ஷாப்பிங்னு ஒரு முக்கியமான இது Expenses பத்தி சொல்லுங்க. எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு என்ன சொல்றதுன்னா, நம்ம ஊரை காட்டிலும் இங்க எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஜாஸ்தி தான். இப்போ என்ன எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றது, இங்க நம்ம ஊர்ல வந்துட்டு ஒரு 100 ரியால் இருக்கிறதெல்லாம் இங்க வந்துட்டு அதை அப்படியே டபுளா இருக்கும். அதனால இங்க மோர் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே சொல்றது என்ன புரியுது. இருந்தாலும் எக்ஸ்பென்ஸா இருந்தாலும் நமக்கு தேவையானது வந்துட்டு வாங்காம இருக்க முடியாது இல்ல. சோ அதுக்கேத்த மாதிரி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஷூர் புரியுதுக்கா. நீங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சவுதி ரியால் அப்படின்றது வந்து ஒரு 22 இந்தியன் ருப்பி அப்படின்னு நம்ம சொல்லலாம், 22 ரூபா அப்படின்னு சொல்லலாம். அதனால் நம்ம ஒரு 10 ரூபா ஒரு பொருள் வாங்கினா இங்கே வந்து ஒரு 200 சம்திங் 200 சம்திங் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் ஷாப்பிங் சொல்லும் போது மட்டும் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் இங்கே சவுதி வர்றதுக்கு முன்னாடி சம் லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்களா? ஆல்மோஸ்ட் ஒரு 35 to 38 கேஜி தூக்கிட்டு வந்திருப்பீங்களா? அதில் எந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க? உங்களுக்கு எந்த மாதிரி இன்டிமேஷன் வந்தது? லைக் குக்கிங் திங்ஸ் எடுத்துகிட்டு வர, சில இடத்துல வந்து மசாலாஸாக இருக்கலாம், இல்லை எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் ஆஸ் எ ஃபீமேலாக நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய உங்களுக்கு பர்சனல் கேருக்கு அந்த மாதிரி எந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கொஞ்சம் ஒரு சிம்பிளாக ஒரு நோட் கொடுத்தீங்கன்னா அப்கமிங் வரவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா எனக்கு வந்துட்டு என்னன்னா குக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும். பிளஸ் வந்துட்டு எடுத்துட்டு வரணும், தலையில கட்டுற ஸ்கார்ப்பு, பிளஸ் வந்து இங்க சம்மர் சீசன் கூலிங் சீசன் 2 இருக்குல்ல. ஸோ அந்த கூலிங் டைம்ல வந்துட்டு நம்மளால இங்க உள்ள கால் கூட வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கார்ப்பு, கைக்கு போடுற ஒரு காலுக்கு வந்துட்டு ஷூ சாக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நிறைய வாங்கிட்டு வர சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம 2 ஸ்வெட்டர் எடுத்துட்டு வர சொன்னாங்க. அப்புறம் அயன் பாக்ஸ், மிக்ஸி இதெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாங்க. பட் எங்களுக்கு அயன் பாக்ஸ், மிக்ஸி அதெல்லாம் எடுத்துட்டு வர முடியல. இங்க எங்களோட சீனியர்ஸ்ட வந்துதான் நாங்க வாங்கிக்கிட்டோம். மத்தபடி அவ்வளோ எதுவும் எடுத்துட்டு வரல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால எங்களுக்கும் ஒண்ணும் தெரியல. அவங்க சொன்ன லிஸ்ட்ல வந்துட்டு என்னென்ன இருக்கோ, என்னென்ன கவர் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம். மோஸ்ட்லி குக்கிங் ஐட்டம்ஸ் தான் நிறைய எடுத்துட்டு வந்தோம். பிளஸ் ரைஸ் எடுத்துட்டு வந்தோம். அதுலயே இந்த 35 32 கேஜி அதுலயே முடிஞ்சிடுச்சு. ஓகே சூப்பர்க்கா. நீங்கள் சொல்ல வரது என்னென்னா, இப்போ நானுமே இப்போ வந்து 1 month தான் ஆகுது அப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த திங்ஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரதில்ல. அப்படின்னும் போது பர்சனலாக நான் ஒன்று சொல்லணும் அப்கமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் வந்து நம்ம இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 வீக் வந்து ஃப்ளைட் டேட் இருக்குது அப்படின்னா முன்னாடியே வந்து வெயிட் கரெக்டாக அலாட்டட் வெயிட் இருக்கும். லக்கேஜ் ப்ளஸ் ஹேண்ட் பேக்குன்னும் போது அது டோட்டலாக எவ்வளோ சொல்கிறாங்களோ அந்த வெயிட்டை நம்ம முன்னாடியே ப்ரியாராக ஒரு 1 வீக் முன்னாடியே வெயிட் போட்டு கரெக்டாக பேக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. கிட்ட அங்கே போயிட்டு ஃப்ளைட்டில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாயிடுது. வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒன்று பைசா அதிகமாக கேட்பாங்க, லைக் ஒரு 500 to 800 per kg கூட கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க. பட் அந்த இஷ்யூஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே போட்டு வைக்கிறது நல்லது. பட் திங்ஸுன்னும் போது நீங்கள் சொன்ன மாதிரி தான் நானுமே வந்து ஜென்ரலாக எப்படி சொல்கிறது, அதாவது ஒரு பொருளும் வச்சா கூட அசால்ட்டாக ஒரு 40 கேஜ் கிட்ட வந்துருச்சு. என்னடா அலோடே நமக்கு லக்கேஜ் வந்து 30 கேஜ் தானே எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் நிறைய விஷயத்தை எடுக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு. பட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஈஸியாக வந்துடலாம் நீங்கள் சொன்ன மாதிரி. ஓகே ஆல்மோஸ்ட் நீங்கள் இப்போ இருக்கிற ஒர்க் யூனிட் இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஜென்ரலாக சொல்லிட்டீங்க. நம்ம அப்படியே இங்கேருந்து நம்ம ஷிஃப்ட் ஆகலாம், நம்மளுடைய ப்ராசஸுக்கு ஷிஃப்ட் ஆகலாம். ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் சவுதி ரிலேட்டட். பட் இருந்தாலுமே நீங்கள் இந்த வீடியோவில் கொஞ்சம் சொல்லுங்கள், உங்களுடைய ப்ராசஸ் ஜேர்னி வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்கிச்சு, எந்த மாதிரி ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணீங்க? ஆக்சுவலாக ப்ராசஸ்னா நிறைய நம்ம அந்த எம்ஓஹெச்சுக்கு 2 year டோட்டலாக வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆச்சு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. ஒவ்வொருத்தவங்க 1 yearல முடிஞ்சதும்பாங்க. எனக்கு வந்துட்டு 2 yearல முடிஞ்சது இந்த ப்ராசஸ். எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆச்சுன்னா 2.5 lakh ஆச்சு.
அது மட்டும் இல்லாம நிறைய கொரியர் அனுப்ப சொல்லுவாங்க இந்த ஏஜென்சிக்கு. இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த கொரியர் அனுப்புறதுக்கே ஒரு 1000 15,000 அந்த மாதிரி காலி ஆயிடுச்சு. மோஸ்ட்லி அப் டு 3 லேக்குக்கு வந்துருச்சு ப்ராசஸ் அந்த மணி. ஓகே. ப்ராசஸ் வேற என்ன சொல்றது? எனக்கு ஏஜென்சிஸ் வந்துட்டு எக்ஸாம் அங்கேயே முடிக்கணும்னு சொன்னாங்க. ஆனா என்னால அங்க முடிக்க முடியல. ஸோ நான் இங்க வந்து தான் எக்ஸாம் எல்லாம் வந்துட்டு முடிச்சேன். ஓகே. அதுவும் எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்ல. அதுக்கும் இங்க கைட் பண்றதுக்கு நமக்கு சீனியர்ஸ் இருப்பாங்க. ஓகே. ஓகே. என்னோட ஹாஸ்பிட்டல பொறுத்த வரைக்கும் எதுவும் கஷ்டம் இல்ல. எல்லாம் ஓகே தான். எல்லாம் நமக்கு கைட் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. சூப்பர்க்கா. நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் டைம் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதே நேரத்தில் அமௌண்ட்டுமே கொஞ்சம் ஆகும். நீங்கள் வந்து இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னும் போது இப்போ அப்கமிங்கில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதை விட அதிகமாக சான்சஸ் இருக்குது. பட் நம்ம ஜென்ரலாக அந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டேட்டா ஃப்ளோ ஹெச்ஆர்டி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பேசிக்காக நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம். அப்புறம் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணணும். எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் சைட் பை சைடு இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி அதில் செலக்ட் ஆகியிருந்தால் அதில் நமக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்து அந்த ஆஃபர் வந்து நமக்கு ஓகேவா இருக்குது, இந்த இன்கம் மந்த்லி பேக்கேஜ் நமக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னா நம்ம ஓகே பண்ணால் ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ப்ரொசீட் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு விசா கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த டிக்கெட் போகிறது எல்லாமே கம்பெனி சைட்லேருந்து பார்த்துப்பாங்க மேக்ஸிமம். ஐ மீன் அந்த செக்டார் சைட்லேருந்து ஆல்மோஸ்ட் இதுதான் ப்ராசஸ். கொஞ்சம் டைமிங் மட்டும் வேரியேஷன்ஸ் ஆகும். அண்ட் தென் அமௌண்ட்டுமே வேரியேஷன்ஸ் ஆகும். பிகாஸ் இப்போ நான் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 lakhs கிட்ட 3.5 கிட்ட ஆகிடுச்சு கன்சல்டேஷன் எல்லாத்தையும் சேர்த்து. பட் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒரு 2.5 lakhs சொல்கிறீங்க. பட் ஃபஸ்ட் டைம்ன்றதால கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம் மேபி இப்போ அப்கமிங்கில். சூப்பருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து தான் வந்து எக்ஸாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் சொல்கிறது என்னன்னா எக்ஸாமை மேக்ஸிமம் அங்கேயே நம்ம ஊர்லேயே முடிச்சுட்டு வர்றது பெட்டர். பிகாஸ் இங்கே வந்து ஒர்க் ப்ரெஷரில் நமக்கு படிக்க டைம் கிடைக்காம இருக்கலாம், சரியாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாமல் இருக்கலாம். அதனால் மேக்ஸிமம் அங்கேயே நம்ம பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே வர்றது பெட்டராக இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ என்னோட இன்ஸ்டிடியூட்ல எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் வந்துட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கும் அலோடு இருந்தது. அதுக்கு கூட்டிட்டு போறதுக்கும் அலோடு இருந்தது. சோ அதனால எனக்கு அது பெரிய இஷ்யூவா தெரியல. ஒவ்வொரு அந்தந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்து டிஃபர் ஆகும்ல. அதனால அங்கேயே முடிச்சு வர்றது பெட்டர்னு எனக்கு தோணுது. ஏன்னா என்னால முடிக்க முடியல. அதனாலதான் நான் இங்க வந்து முடிச்சேன். சோ எல்லாரும் வந்துட்டு அங்கேயே முடிச்சுட்டு வர்றது ஈஸியா. இங்க வந்து எப்ப முடிப்போம்? 3 times மட்டும்தான் இங்க நமக்கு சான்ஸ் இருக்கு. 3 timesக்கு மேல நமக்கு அட்டென்ட் பண்ண முடியாது. சிலர் வந்துட்டு 3 timesக்கு மேலேயும் எழுதி அட்டென்ட் பண்ண முடியும், அதாவது பாஸ் பண்ண முடியாமலும் போயிருக்காங்க. சோ அந்த ஒரு பதட்டம், அந்த ஒரு கஷ்டம்லாம் இங்க வந்து திரும்பி ரிட்டர்ன் போறதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதனால அங்கேயே மோஸ்ட்லி முடிச்சுட்டு வர்றது பெட்டர். ஓகே, சூப்பர்க்கா. அதான் ஆல்மோஸ்ட் 3 அட்டெம்ப்ட் இருக்குது. அந்த 3 அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆகிட்டா நம்மளை திரும்ப வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கு எதுக்கு இங்கே வந்து கஷ்டப்படணும்? மேக்ஸிமம் அங்கேயே பாஸ் பண்ணிவிட்டு இங்கே வர்றது தான் நல்லது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சூப்பர்க்கா.